إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாகவும் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அழைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்பது பல வகையில் இருக்கிறது. அந்த பாவங்களுடைய பட்டியல்கள் பெரிதாக இருக்கிறது. ஒவ்வொரு வகையான பாவங்கள் இருக்கிறது. அதில் பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள் என்று இப்படி அந்த பாவங்களுடைய வகை இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அதாவது சில குறிப்பிட்ட பாவங்கள் செய்தால் நாளை மறுமையிலே அவருக்கு இது மாதிரியான வேதனைகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்துக்கு இது மாதிரியான தண்டனைகள் இருப்பதாகவும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஒரு சில பாவங்கள் அது மறுமையில் மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை மனிதர்களை தள்ளிவிடும். அந்த பாவத்தை செய்தால் மறுமையில் என்ன நிலை என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்தில் பேச மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்க்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாவங்களிலிருந்து கழுவி அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். எவ்வளவு பெரிய மோசமான நிலை! மறுமையில அல்லாஹ்வை தவிர நம்மை வேறு யாரும் காப்பாற்றவே முடியாது. இந்த உலகத்துல வேண்டுமானால் நமக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா யாரையாவது கையை காலை பிடிச்சாவது என்ன செஞ்சிடலாம், அந்த இதுல இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையில நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை விடுத்து வேறு யாராலையும் என்ன செய்ய முடியாது, நம்மளை காப்பாற்றவே முடியாது. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நபிமார்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினரே, அதனால அங்க அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் ஏதாவது சலுகை கொடுப்பானா? ஒரு காலம் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு கூட ஓதப்பட்டதே சூரா இப்ராஹிம் நபி செய்த அந்த துவாவை பார்த்தோம். ரப்பனா ஃபிர்லி ஒலிவாலிதைய ஒலில் மூமினீன யௌம யகுமுல் ஹிசாப். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, இறைவா, விசாரணை நடைபெறும் நாளிலே என்னையும் என்னுடைய பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டவர்களை நீ காப்பாத்தியா அல்லாஹ்? கேட்டாங்களா இல்லையா? ரப்பனா ஃபிர்லி ஒலிவாலிதைய ஒலில் மூமினீன யௌம யகுமுல் ஹிசாப். விசாரணை நடைபெறும் நாளிலே எங்களை நீ மன்னிச்சிரு, எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இந்த துவாவை அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் நபிட்டே அல்லாஹ் ஏத்துக்கிடல. என்ன காரணம்? இப்ராஹிம் நபியுடைய பெற்றோருக்காக துவா செய்யறாங்க. அவங்க பெற்றோர்கள் யாரு? இஸ்லாத்துல இல்ல. இப்ப மறுமையில நபிமார்களுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள் சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறிவிட்டார்கள் சொன்னால் நபிமார்கள் கூட என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கூட ஒரு சம்பவத்தின் போது இந்த செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுவாங்க. ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி வருகிறார்கள். அப்படி திருடி விட்ட பிறகு அந்த குற்றம் நிரூபணம் ஆகிறது. அந்த பெண்ணுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது.
அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்ன செய்றாங்க, உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணியாச்சு, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அந்த குலத்துக்கு ரொம்ப இழுக்காகும், அதனால இதை குறைப்பதற்கு இது தண்டனையை வந்து நீக்குவதற்கு நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பேச வராங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வச்சு பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகம்லாம் அப்படியே செக்க செவேந்த ஆகி, யார்கிட்ட வந்து என்ன செய்ய இந்த நீதியை வளைக்க சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி யாருன்னா ஃபாத்திமா என்ற அந்த பெண்மணியுடைய பெயர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஃபாத்திமாவுக்காக நீங்க எங்கிட்ட வக்காலத்துக்கு வரீங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் திருடினாலும் அவர்களுக்கு இந்த தண்டனை நான் கொடுப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப என்ன விலங்கு உலகத்திலே என்ன செய்ய முடியாது, அதாவது இந்த தவறு செய்தால் சொன்னால் அது நபிமார்கள் உலகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஈவிரக்கம் பார்க்க மாட்டாங்க. இப்ப மறுமையில காப்பாற்ற முடியுமா? இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க பார்த்தே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஈரோக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என் ஈரோக்கொலை ஃபாத்திமாவே, நீ இந்த உலகத்துல எது வேணாலும் நீ கேட்டுரு, நான் தந்துடுவேன், தந்தைங்கிற அடிப்படையில் நான் தந்துடுவேன், நாளை மறுமையில வந்து நீ நின்றாதமா, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த செய்தியை நம்ம என்ன எடுத்து காட்டுது, மறுமையில அல்லாஹ் தான் காப்பாற்றணும் நம்மளை. ஏன் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய நிலை நாளை மறுமையில் என்னதான் மோசமான நிலை தான் இல்லை, என் பெரிய தந்தை என்னுடைய சொந்தக்காரங்க என்று நபிமார்கள் கூட என்ன செய்வோம், நாளை மறுமையில பாவம் செய்தவர்களுக்கு ஆதரவாக, குற்றம் புரிந்தவர்களுக்கு ஆதரவாக வந்து நின்று வாதாட முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நாளை மறுமையில அல்லாஹ் நம்மை கருணை பார்வை கொண்டு பார்த்து அவனா மன்னித்து விட்டாலே ஒழிய நம்ம தப்பிக்க முடியாது. அப்போ சில பாவங்களுக்கு சில குறிப்பிட்ட தண்டனையை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வகையில அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்பது இந்த உலகத்துல ஒரு சில பாவங்கள் செய்பவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்குது. திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்கள்லயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏறத்தாழ ஒரு 12 நபர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்கள், இவர்களை அல்லாஹ் செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். குர்ஆனே ஹதீஸ்லயும் வருது. அதுல ஒரு 3 நபர்கள் குறித்து வரக்கூடிய செய்தி வந்து பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அப்ப மிச்சம் 9 பேர். இந்த 9 பேர் நம்ம யாருன்னு பார்க்க இருக்கோம், இன்னைக்கு இல்ல, வரக்கூடிய காலங்களை இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையுடைய செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை வந்து டைரக்டா பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை பார்க்கலாம். அகிலங்களின் இறைவனாகிய, அண்ட சராசரத்தின் இறைவனாகிய, அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய கையில் நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அப்படிப்பட்ட மகத்தான இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் சில நல்லவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 2 விதமான செய்திகளை சொல்லி காட்டுறான். நல்லவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள், தீயவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படிங்கிறான். நீங்க திருக்குர்ஆன்ல பார்க்கலாம். 83வது அத்தியாயம் அல் முத்தஃபிஃபீன், அதுல 15, 16 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுவான்? கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், உண்மையில் அந்நாளில் அவர்கள் தமது இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள். அந்நாளில் மறுமையில் உமது இறைவனை விட்டும் அவர்கள் திரையிடப்படுவார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவர்களுக்கு ஒரு திரை இருக்கும். சும்மா இன்னகும் லசாலுல் ஜஹீம், பின்னர் அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். விளக்குதா? குர்ஆன் நல்லா பேசலாம். அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. இது எவ்வளவு பெரிய மோசமான நிலைங்க. மறுமையில ரப்பை பார்க்காத வாய்ப்பு என்பது அது மோசமான நிலை. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 174வது வசனம் சூரா பக்கரால 170 அல்லாஹ் 174ல பேசுகிறான். வலா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹும் வலஹும் அஸாபுன் அலீம், மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான். சில குறிப்பிட்ட பாவங்கள் செய்தவர்களுக்கு மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. பேச மாட்டான், பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், மேல் என்னதுக்கு அவங்களுக்கு துன்பு
துன்புறுத்தும் வேதனை உண்டு, உலகும் அதாபுன் அலீம். இவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலை. அப்ப இதுல என்ன வழங்க இந்த விஷயத்துல பார்க்கிறோம், மறுமையில அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மறுமையில அல்லாஹ் பேச மாட்டான், மறுமையில அல்லாஹ் நினைச்ச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொன்று வழங்குறோம், அல்லாஹ் பேச மாட்டான்னு சொன்னா யார்ட்டையும் பேச மாட்டானா அப்படி எடுத்துக்க கூடாது, கனிவா அன்பா பேச மாட்டான்னு எடுத்துக்கணும். இந்த குற்றவாளிகள்ட்ட அல்லாஹ் பேசுவான். நரகத்துல கிடக்குறாங்களே, நரகத்துல கிடக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏளனமா அவங்ககிட்ட பேசுவான். நல்ல விளங்கிக்கணும், பேச மாட்டானா டோட்டலாவே பேச மாட்டான் இல்ல, அதை எப்படி எடுத்துக்கணும் சொன்னா அன்போடு கருணையோடு கனிவா பேச மாட்டான்னு எடுத்துக்கணும். நரகத்துல இருப்பவர்கள்ட்ட அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான். நீங்க பார்க்கலாம், திருமறை குர்ஆன்ல 44வது அத்தியாயம் 47, 48, 49 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் செய்தியை சொல்லி காட்டான். ஹுதூஹு ஃபஅதிலூஹு இலா சவாயில் ஜஹீம், அவனை பிடித்து நரகத்தின் மைய பகுதிக்கு இழுத்துச் செல்லுங்கள். யார? குற்றவாளிகளை. குற்றவாளிகளை பிடித்து நரகத்துடைய மைய பகுதிக்கு இழுத்துச் செல்லுங்கள். சும்ம சுப்பு ஃபௌக ரஅஸிஹி மின் அதாபில் ஜஹீம், பின்னர் வேதனையூட்டும் கொதி நீரை அவனுடைய தலைக்கு மேலே ஊத்துங்கள் என்று சொல்லப்படும். நரகத்துடைய மைய பகுதிக்கு அவனை கொண்டு வாங்க, கொண்டு வந்து வேதனையூட்டக்கூடிய கொதி நீரை அவனுடைய தலையில் ஊற்றுங்கள் இப்படி சொல்லப்பட்டுட்டு இன்னக அன்தல் அசீதுல் கரீம், அல்லாஹ் பேசுறான். சுவைத்து பார், எதை? வேதனைய சுவைத்து பார் சொன்னா ஒரு இனிமையான பொருளை கொடுத்து டேஸ்டா இருக்கு பாரு இப்படிதான் சொல்லுவோம். ஒரு கெட்ட பொருளை கொடுத்து இது சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்குன்னு சொன்னா அது ஏளனம் தானே. இப்படியே அல்லாஹ் பேசுறான். தலையில கொதிக்கிற நீரை ஊத்த வச்சுட்டு நரகத்துடைய மைய பகுதி கொண்டு வந்து இந்த வேதனை கொடுக்க வச்சுட்டு அல்லாஹ் அந்த நரகவாசிகள் பேசுறான். பேசுறான், சுவைத்து பார், நீ மிகைத்தவன் கண்ணியமிக்கவன். உலகத்துல என்ன செஞ்சனே? ஆட்டம் போட்ட, அழிச்சாட்டியம் பண்ணல, இதை சுவைத்து பார் என்று அல்லாஹ் ஏளனமாக அவரிடத்துல கூறப்படும் என்று இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். ஆக அன்புக்குரியவர்களே, என்ன பார்க்கணும் இதுல? அல்லாஹ் பேசுவான், ஆனா கடுமையா பேசுவான். அன்போடு பாசத்தோடு பரிவோடு கருணையோடு பேச மாட்டான். கிண்டல் அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவான், கேலி பண்ற மாதிரி எல்லாம் பேசுவான் குற்றவாளிகள்கிட்ட. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்த்தோமா இல்லையா, மறுமையில பார்க்கலாம் அப்படின்ட்டு. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னக்கும் சதரூன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர், பௌர்ணமி நிலவை நீங்கள் அனைவரும் எப்படி கண்கூடாக பார்க்கின்றீர்களோ அது போன்று நாளை மறுமையில அல்லாஹ்வை நீங்கள் காண்பீர்கள். மறுமையில் என்ன செய்யலாம்? சில நல்லடியார்கள் அல்லாஹ்வை பௌர்ணமி நிலவை எப்படி நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோமோ அது மாதிரி தெளிவா பார்க்கலாம். இது யாருக்கு? நல்லவர்களுக்கு. அல்லாஹ் பார்க்க முடியாதவர்கள் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகள் யார் என்பதை திருக்குர்ஆனிலும் நபிகளாருடைய போதனையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குற்றவாளிகள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லிஸ்ட்ல நம்மளை வச்சிடக்கூடாது. இந்த லிஸ்ட்ல அவன் பார்க்காத, அவன் பேசாத, அவன் தூய்மைப்படுத்தாத மனிதனுடைய பட்டியலில் நாம் இடம்பெற்று விடக்கூடாது. அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும், அல்லாஹ் நாளை மறுமை நம்மை சொர்க்கத்தில் விடணும். அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்மளை ஆக்கணும் என்று நாம் செய்வோம், துஆ செய்வோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.